தேவனை பற்றிய அறிவு நமக்கு இல்லாமல் இருக்கும் என்றால் அவர் நமக்கு தர வேண்டிய நன்மைகளை நாம் பெறாமலே போயிடும். If we do not know who God is, we will never be able to receive what he can offer. நீங்க தாவீது தேவனை பற்றி அறிந்திருக்கிறதை நீங்கள் சங்கீதம் 30ஆம் சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம் தான். அவர் எழுதுறார் பாருங்க, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவர் அதை புரிஞ்சு வச்சிருந்தாரு. ஆண்டவரே, எஸ் யூ ஆர் ஆங்கிரி வித் மீ. என்னுடைய பாவமும் என்னுடைய தவறுகளும் என்னுடைய விழுகைகளும் ஒருவேளை உமக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். ஆனா அதுல ஒன்று தெளிவா இருந்தார். ஆண்டவரே, என் மேல நீ கோபம் இருந்தாலும் எவ்வளவு கோபமா இருக்கீங்க, ஒரு நிமிஷம் கோபமா இருக்கீங்க, ஆனா உங்களுடைய தயவு நீடிய வாழ்வு. அவருக்கு ஒன்றை அறிந்து வைத்திருந்தார், என்னவென்றால் God's grace and mercy is bigger than God's anger. ஆண்டவருடைய தண்டனையும் ஆண்டவருடைய கோபமும் ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய தயவையும் காட்டிலும் பெரிதல்ல. எது ஆண்டவருக்கு பெருசு தெரியுமா? அவருடைய கிருபையும் தயவும் அவருடைய கோபத்தை காட்டிலும் பெரியது. அநேக வேளையில் நம்ம இதையே நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம அறிந்து வைத்திருக்கிறோமா? என்னுடைய தேவனுடைய கிருபை அவருடைய கோபத்தை காட்டிலும் பெரிது அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? நிறைய வேளையில சாத்தான் நம்முடைய மனதில் சொல்றது என்ன, அவருடைய கோபம் தான் பெருசு, அவருடைய ஆக்கினை தான் பெருசு, அவருடைய தண்டனை தான் பெருசு. அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு தவறை செய்தவுடன் தேவனை ஒரு கொடூரமான ஆளாய் பார்க்கிறோம். ஐயோ, இந்த தவறை செய்து விட்டேனே, ஆண்டவரை கொன்னே போட்டுருவாரு ஆண்டவர். ஆனா நீங்க ஒன்றை விளங்கிக்கொள்ள, அவருடைய கோபத்தை காட்டிலும் அவருடைய தயவு பெரியது.